உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர், உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா 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 ஆமென். அல்லேலூயா 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளாமல் தடை செய்வதற்கு பிசாசு உபயோகப்படுத்துகிற ஒரு பெரிய ஆயுதம் அவிசுவாசம் அப்படின்னு சொன்னேன். திரும்ப சொல்கிறேன், தேவன் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் சுதந்திரித்து கொள்ளாதபடிக்கு பிசாசு நமக்கு எதிராக பயன்படுத்துகிற ஆயுதங்களில் மிகவும் முக்கியமான ஒன்று அவிசுவாசம். விசுவாசம்னா என்ன? சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி நடக்கும் என்று நம்புவது விசுவாசம். அவிசுவாசம் என்ன? கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கவே நடக்காது அப்படின்னு மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு எண்ணம். எல்லாம் எண்ணங்கள் தான். கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும்னு நம்புறதும் எண்ணங்கள் தான். கர்த்தர் சொன்னபடி நடக்க வாய்ப்பே கிடையாது அப்படின்னு நினைக்கிறது எண்ணங்கள் தானே. அப்போ இந்த மனிதனுடைய மனதிலே கர்த்தர் நான் உன்னை ஆசீர்வதிப்பேங்கிறாரு, அதை கேட்டு போயிட்டால் ஆசீர்வாதம் வந்துடும். பிசாசு சொல்கிறேன், ஆனால் அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, சும்மா சூழ்நிலையை கவனி, ஏதாவது நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து நம்மளை சூழ்நிலையை கவனிக்க சொல்கிறேன். நம்ம சொந்த பந்தங்கள் மனுஷர்கள்லாம் சொல்லுவாங்க, அதெல்லாம் முடியாது பேசாமல் இரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ கர்த்தருடைய வார்த்தையை நம்ப முடியாத அளவுக்கு நம்முடைய இருதயத்தில் அவிசுவாசம் நிறைந்து விடுகிறது. இன்றைக்கு ஒரு ரட்சிக்கப்படும்போது ரட்சிக்கப்படுறது ஈஸி. இவர் தான் தேவன், இயேசு தான் ரட்சகர், அவர் ஒருத்தர் தான் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம் செஞ்சுருக்கிறாரு. அவரை ஏற்றுக்கிட்டால் பாவம் மன்னிப்பு உண்டாகும், பாவம் தொலையும், ரட்சிக்கப்படுவோம், தேவனுடைய பிள்ளையாகவும் பரலோகம் போவோம். இது எல்லாம் உடனே வந்துடுது. ரட்சிக்கப்பட்ட உடனேயே பாவம் மன்னிக்கப்பட்டது, நான் இப்போ பரலோகம் போயிடுவேன் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உடனே வந்துடுது. ஆனால் அதுக்கு பிறகு இருக்கிற பலவீனம் நீங்கி பலசாலி ஆகிறது, வியாதி நீங்கி சுகமாகிறது, இருக்கிற பணப்பற்றாக்குறை நீங்கி கொஞ்சம் பொருளாதார ஆசீர்வாதம் வர்றது, அப்புறம் ஜனங்கள் மத்தியில் மிக தாழ்ந்த நிலைமையில் இருக்கக்கூடிய ஆளுங்க நம்மெல்லாம் மேலே ஏறி வர முடியாதுங்க அப்படின்னு நினைக்கிறாங்களே, அப்படி மேலே ஏறி வர்றது, அப்புறம் நல்ல ஒரு வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ்கிறது, கர்த்தருக்கு ஆத்துமாக்கள் ஆதாயம், இதெல்லாம் ஒன்றும் நடக்காது. ஏதோ வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போவோம், கர்த்தருடைய பிள்ளையாக இருப்போம், போய்கிட்டே இருப்போம், போகிற அன்றைக்கி பரலோகத்துக்கு போய்க்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தோட அநேக விசுவாசிகள் வாழ்கிறார்கள். அதனால் அந்த காலங்களில் என்ன, உலகத்தில் ரொம்ப உபத்திரவம் இருக்கிறத பார்த்து சபைகளில் போதிக்கப்பட்டதும் சரி, நாங்கள் நம்பினதும் சரி, கர்த்தராய் இயேசுவை சீக்கிரமாய் வாரும், இந்த உபத்தில் தப்பிச்சுக்கலாம், நாங்கள் பரலோகத்துக்கு வந்துடுறோம், சீக்கிரமாய் வாரும், இல்லாட்டி நீங்கள் எங்களை எடுத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறது ஆரம்ப கட்டங்களில் மிகவும் அதிகமாக இருந்தது. ஆனால் ஒரு நேரம் வரும்போது சில காரியங்கள் வெளிப்பட்டன. இன்றைக்கு இப்பொழுது பரலோக ராஜ்யம் நம்முடைய இருதயத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகம் அங்கே இருக்குது, ஆனால் பரலோகத்தின் ராஜ்யம் அவருடைய ஆளுகை இங்கே நமக்குள்ளே இருக்கிறது. அதான் பரலோக ராஜ்யம் பிரத்யட்சமாய் வராது, அது உங்களுக்குள் இருக்கிறதே அப்படின்னு இயேசு சொல்கிறாரு.
அப்போ இதை பரலோகம் அங்கே பரலோக மாதிரி இங்கே பரலோக ராஜ்யம் இங்கே எனக்குள்ள அப்படின்னு நினைக்கிறப்போ அந்த பரலோக சந்தோஷம் பரலோக ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் இருக்கிற நாட்கள்லையே நாம் அனுபவிக்க முடியுமா அப்படின்னு நினைக்கிறப்ப, ஆஹா, ஏதோ பெரிய விஷயத்தை கோட்டை விட்டுருந்துருக்கிறோமே, இப்போ நாம் கர்த்தர் நம்மை பூமியில் வச்சுருக்கிற நாளெல்லாம் கர்த்தருக்காக வேலை செய்ய, ஒரு ஜெயமான வாழ்க்கையை வாழ, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண, அப்போ அதுக்கேற்ற விதத்தில் நம்ம வாழ ஆரம்பிக்கணுங்கிறது அந்த தீர்மானத்துக்கு வர்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அப்போ இந்த பூமியில் பரலோக ராஜ்யம் இங்கே இருக்கிறது, இது ரொம்ப முக்கியம், கவனிங்க. பரலோகம் அங்கே இருக்குது, பரலோக ராஜ்யம் இங்கே உங்களுக்குள்ளே இருக்கிறது. பரலோக ராஜ்யம் என்னது? அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்கிறது. உங்கள் இருதயத்தில் பரலோக ராஜ்யம் இருக்குதுங்கிறதுக்கு எது அடையாளம்? நீங்கள் நீதிமானாக இருக்கீங்கன்னு. நீதியும் பரிசுத்தமும், நாங்கள் இயேசுவால் கழுவப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம் அப்படிங்கிற உணர்வு. அப்புறம் பரிசுத்த ஆவியினால் உண்டாக சந்தோஷம், ஸ்தோத்திரம், கர்த்தனை ரட்சித்தார், அல்லேலூயா அப்படின்னு சொல்லி பரிசுத்த ஆவியால் உண்டாகிற சந்தோஷம் இருக்கே, இதுதான் நீதிமான் என்கிற உணர்வு, பரிசுத்தமாக இருக்கிறோம் என்ற உணர்வு. நாம் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், தேவனை பற்றி, ரட்சிப்பை பற்றி, அதை பற்றி உண்டாகிற சந்தோஷம், அதுதான் பரலோக ராஜ்யம் என்று பைபிள் சொல்லுகிறது. பரலோக ராஜ்யமானது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியில் உண்டாகிற சந்தோஷம். சமாதானமாக அது சொல்கிறாரு, என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன். இந்த உலகம் கொடுக்குற மாதிரி சமாதானத்தை இல்லை, என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன் அப்படிங்கிறார். அப்போ நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம், 10வது பரிசுத்தம் எல்லாம் அவர் கொடுத்துருக்கார், அவர் மகிமையெல்லாம் கொடுத்துருக்கிறார். ஆக இப்படியாக அவர் கொடுத்திருக்கிற இந்த பரலோக ராஜ்யம், நீங்கள் மத்தேயு சுவிசேஷம் வாசிங்கன்னா அநேக இடங்களில் பரலோக ராஜ்யம் அல்லது தேவனுடைய ராஜ்யம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். பரலோகம் அங்கே இருக்குது, மறுபடியும் சொல்கிறேன், பரலோகம் அங்கே இருக்குது, ஆனால் அவருடைய ராஜ்யம் இங்கே இருக்குது. எங்கே உலகத்தில் இருக்க எல்லா மனுஷர்கிட்டையும் இருக்கா? இல்லை. ரட்சிக்கப்பட்டவர்களுடைய இருதயத்தில் மாத்திரம் பரலோக ராஜ்யம் இருக்கிறது. திரும்ப சொல்கிறேன், உலகத்தில் இருக்க எல்லாருடைய மனதிலும் அங்கே பாவம் இருக்கிறது, அங்கே சாபம் இருக்கிறது, அங்கே மற்ற எல்லா தீய ஆவிகள்லாம் கிரியை செய்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் ரட்சிக்கப்பட்டவர்களுடைய இருதயத்தில் மாத்திரம் ரட்சிப்பு இருக்கிறது, சமாதானம், சந்தோஷம், நீதி நிறைந்ததாய் பரலோக ராஜ்யம் விசுவாசிகளுடைய இருதயத்தில் இருக்கிறது. இப்போ நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்கு இப்போ உடனே பரலோகம் போனால் தான் ஆச்சு அப்படியெல்லாம் கிடையாது. பரலோகம் போகிறது சந்தோஷம்தான், அதுக்குன்னு ஒரு நேரம் போகலாம். ஆனால் பரலோக சந்தோஷம் இங்கேயே இருக்கே, இங்கேயே இருக்கிறதே. ஏன் நாம் அதை அனுபவிக்கவில்லை? அனுபவிக்கணும். பரலோக ராஜ்யம் நீதியும், பரலோக ராஜ்யமானது புசிப்பு குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்குது. அப்போ சமாதானமான மனசு, நீதிமான் என்ற உணர்வு, பரிசுத்த ஆவியால் உண்டாகிற சந்தோஷம், இதெல்லாம் பரிசுத்த கர்த்தர் நம்ம கொடுத்துருக்கிறாரு. இதை அனுபவிக்கணும். நம்ம ஏதாவது ஒரு அது எது தப்பு பண்ணிட்டோம்னு சொன்னால், ஐயோ அப்படி பண்ணிட்டோமா அப்படி பண்ணிட்டோமா நம்ம பாவிடா அப்படின்னு சொல்லி அந்த பரலோக ராஜ்யத்தின் சந்தோஷத்தை அனுபவிக்க முடியாதபடி பிசாசு நம்ம மனதை கெடுக்கிறான். நீ பாவிதான்றான், நீ செஞ்ச காரியத்தெல்லாம் பாருங்கிறான். ஆனால் அதெல்லாம் கர்த்தர் மன்னிச்சிட்டாரு, உங்களை தன்னுடைய ரத்தத்தால் உங்களை கழுவிட்டார், உங்களை புது சிருஷ்டி ஆக்கிட்டார். அவர் கொடுக்குற நீதி, அவர் கொடுக்குற சமாதானம், அவர் கொடுக்குற பரிசுத்தம், அவர் கொடுக்குற மகிமை எல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு தேவனுடைய பிள்ளை இங்கே இரு, நான் கூட இருக்கிறேன் அப்படின்றாரு. பரிசுத்த ஆவியில் உண்டாகிற சந்தோஷம், பரிசுத்த ஆவியில் நிறையிறவங்களுக்கு தெரியும் அவர் எவ்வளவு சந்தோஷம்னு. பரிசுத்த ஆவியில் நிரம்ப 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 அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறது அல்லவா. அந்த பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷம் அது எவ்வளவு முக்கியமானது என்று பாருங்கள். இப்போ ரட்சிக்கப்பட்டவொடனே பரலோகம் போயிடலாம், நல்லது. ஆனால் அங்கே போயிட்டால் இங்கே கர்த்தர் வச்சிருக்கிற வேலையை செய்ய முடியாது.
அதனால் நீங்கள் கொஞ்ச நாளைக்கு இங்கே இருந்து பரிசுத்த ஆவியில் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து, அதாவது பரலோக ராஜ்யம் உங்களுக்குள்ள நீங்கள் அனுபவிப்பீங்க. பரிசுத்த ஆவியில் நிறைந்த வாழ்க்கையை வாழ்ந்து கர்த்தர் சொல்லுகிற அவருடைய திட்டத்தின் காரியங்களை, சித்தத்தை சற்று நிறைவேற்றும்படி நீங்கள் வைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சரி, ஆமாம், அது கரெக்டு தான், ஒத்துக்கிறேன் பாஸ்டர், கரெக்டு தான், அப்படி இருக்கு. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, ரட்சிக்கப்படுறது ஈஸியாக இருந்துச்சு, ரட்சிக்கப்பட்டேன்னு நம்புறது ஈஸியாக இருந்துச்சு, பரலோகம் போயிடுவேன் நம்புறது ஈஸியாக இருந்துச்சு. ஆனால் சுகமாகிறதுக்கு நம்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்கே. சரீரத்தில் இந்த பலவீனம் இருக்குது, இந்த வியாதி இருக்குது, வீட்டில் இந்த போராட்டம் இருக்குது, இந்த பணப்பிரச்சனை இருக்குது, வீட்டில் சண்டைகள் இருக்குது, இதெல்லாம் எப்படி போக்குறது? அதெல்லாம் வியாதி போகிற மாதிரி தெரில. ஏதோ ஆஸ்பத்திரி போய் முடிஞ்ச மட்டுக்கு எல்லாரும் மாதிரி நம்மளும் ஒரு மாத்திரையை சாப்பிட்டு இருந்தால் போதும் அப்படிங்கிற அளவில் மனநிலை வந்துருச்சே ஒழிய, அவர் இந்த பூமியில் அவர் கொடுக்குற அந்த தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் என்ஜாய் பண்ணி இருப்பதற்கு அவர் கொடுத்த அந்த பரிசுத்த ஆவியில் உண்டாகிற சந்தோஷம், அப்புறம் அவர் கொடுக்குற சுகம், அவருடைய தழும்புகளால் குணமானியர்கள். இல்லை பரலோகத்துக்கு போனால் சுகமாயிடலாம், பரலோகத்துக்கு போனால் தான் அங்கே வியாதி இல்லையாங்க. அப்போ சுகமாகிறது எங்கே? இங்கேயா பரலோகத்திலையா? சுகமாகிறது இங்கே. அவருடைய தழும்புகளாலே குணமானியர்கள். நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமந்தார், நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி நம்முடைய தரித்திரத்தை அவர் சுமந்தார். அப்போ தரித்திரத்தை சுமந்துட்டார், வியாதியை சுமந்துட்டார். இப்போ நீங்கள் சுகமாகி அவருடைய தழும்புகளால் குணமாகி அவருடைய தரித்திரத்தினால நம்ம ஐஸ்வர்யவான்களாகி அப்படி வாழ சொன்னால் அதெல்லாம் முடியாது. சில ஆளுங்க சண்டைக்கே வந்துடுவாங்க, அது எப்படி உன்னை நீதிமான்னு சொல்கிற நீ அப்படின்னு. ஏப்பா அவர் என்னை சொன்னார் நீதிமான்னு? அதாவது நாம் எல்லாரும் கிறிஸ்துவுக்குள்ளே தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவமறியாத அவரை சிலுவையிலே பாவமாக்கினார். அவர் பாவமானார், அதெல்லாம் நம்புகிறாங்க. ஆனால் நம்ம நீதிமான் ஆக்கப்பட்டதை நம்ப மாட்டாங்க. உணர்வு இருந்தால் நீதிமான் மறுபடி அநீதிக்கு போக மாட்டான், அக்கிரமத்துக்கு போக மாட்டான். உணர்வு இல்லாத இருதயம் இருக்கிறதுனால தான் இந்த உலகத்தாரோட சேர்ந்து பாவமெல்லாம் செய்கிறாங்க. உணர்வுள்ள இருதயம் இருந்தால் ஒரு தப்புக்கும் இடம் கொடுக்க மாட்டாங்க. அதான் கேட்குறோம், உணர்வுள்ள இருதயம் வேணும்னு கேட்குறோம். இப்போவும் தேவனுடைய ராஜ்யம் என்னன்னா அவருடைய ஆளுகை. உங்களுடைய இருதயத்தில் அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படுகிறீங்க, அதனால் அவருடைய ஆளுகை உங்களுக்குள்ளே உண்டாகிருக்கு. அவருடைய ஆளுகை உண்டாகிருக்கும்போது அந்த நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியில் உண்டாகும் சந்தோஷம் எல்லாம் உங்களுக்குள்ளே இருக்கும். அதை இருக்குதுங்கிறத முதல்ல தெரியாமல் வச்சுருக்கான் பிசாசு. இப்படி ஒரு ஆசீர்வாதமான ஜெயமான வாழ்க்கை நமக்கு இருக்குதுங்கிறதே விசுவாசிகளுக்கு தெரியாத அளவில் அப்படி குருட்டாட்டத்தில் வச்சுருக்கிறான். அதெல்லாம் நமக்கு முடியாதுங்க, அதெல்லாம் பெரிய ஆளுங்க, பெரிய வரம் பெற்ற ஆளுங்க, அவங்க தாங்க செய்யணும், நம்மளெல்லாம் முடியாது அப்படின்னு எல்லா விசுவாசிகளையும் போட்டு தள்ளிட்டான். பார்த்தீங்களா? யாராவது வரம் பெற்ற ஊழியக்காரர்கள் வந்து எங்கேயோ பேசுகிறாங்கன்னா அங்கே ஓடுவாங்க. ஆனால் அந்த வரம் உங்களுக்குள்ளே இருக்குதுங்கிறது எப்படி தெரியாமல் போச்சு? ஏங்க நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் தானே, பரிசுத்த ஆவியானவருடைய வரங்கள் தானே அந்த 9 வரங்களும். நம்ம வரமா? இல்லையே, அது பரிசுத்த ஆவியின் வரங்கள் தானே. நீங்கள் பரிசுத்த ஆவியில் நிரம்பினா பரிசுத்த ஆவியின் வரங்கள் உங்களுக்குள்ளே செயல்படுமே. அப்போ பரிசுத்த ஆவியில் நிரம்புறது வேலையை பார்க்கணுமே ஒழிய மற்ற இது முடியாது அது முடியாது அதை கேட்டால் சொல்கிறாரு. இயேசுவை ஏற்றுக்கிட்டா இயேசுவே வந்து உங்களை பரிசுத்த ஆவியினாலும் அக்கினியாலும் ஞானஸ்நானம் பண்ணுவார் அப்படி எழுதியிருக்குல்ல. அப்போ ஏதோ செத்தா பரலோகம் போயிடலாம் அப்படிங்கிறது மட்டும் இல்லை, இங்கே பரலோராஜ்யம் இங்கே இருக்கிறது. இங்கே நாம் ஏதோ செய்ய முடியும். எதை செய்யலாம்? அவருடைய வாக்கு தத்தங்களின்படி நாம் முன்னேறலாம். அவருடைய தழும்புகளாலே குணமானியர்கள் சோமாயிருவீங்க. அங்கே துன்மார்க்கருடைய ஆலோசனையின்படி நடவாமல், பாவியுடைய வழியில் நில்லாமல், பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமல், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நேர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அதுக்கப்புறம் கவனிங்க, அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும்.
நீங்கள் ஒரு தொழில் ஆரம்பித்தா நல்லாயிருக்கும். நீங்கள் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட மரம் போல நல்ல கனி தந்து அதனதன் காலத்தில் கனி தருகிறவர்களாக இருப்பீர்கள். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனி தரும் திராட்சை கொடியை போல இருப்பாள். உன் பிள்ளைகள் உன் பந்தியை சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளைப் போல இருப்பார்கள். அப்படி தானே சொல்லி வச்சுருக்கிறாரு. அது அப்படி இருக்குதுன்றார். நம்ம என்ன சொல்கிறோம், அது எப்படி நடக்கும்ன்றோம். அவர் சொல்கிறார் அப்படி தான் இருக்குங்கிறார். நான் சொல்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த வாக்கு தத்தங்கள் நான் சொல்லியிருக்கேன். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். நீர்க்கால்களின் ஓரப்பட்ட மரம் போல இருப்பான், கனி கொடுப்பான் அப்படின்றாரு. உன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் பிள்ளைகள் இப்படி ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். உன் பிள்ளைகள் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள். அவருடைய சமாதானம் பெரிதாக இருக்கும். அப்படியெல்லாம் சொல்ல வர்றாரு. அதெல்லாம் அவ்வளவு அவர் சொல்கிறார். அதெல்லாம் எங்கே தெரியுது? உங்கள் மனசுக்குள்ளே தெரியுது. வெளியில் என்ன தெரியுது? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது. மனசுக்குள்ளே தெரியுது கர்த்தர் இப்படி ஆசீர்வாதம்லாம் வச்சுருக்காருன்னு. வெளியே பார்த்தோன்னே அதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லை. அப்போ இங்கே பாருங்கள், தேவனுடைய ராஜ்யம் எங்கே இருக்குது? உலகத்தில் இருக்கிற ரட்சிக்கப்படாத மனுஷன்ட்டையா? இல்லை, ரட்சிக்கப்பட்டவர்களுடைய இருதயத்தில் தான் தேவனுடைய ராஜ்யம் இருக்குது. அப்போ ரட்சிக்கப்பட்டவர்களுடைய இருதயத்தில் தான் அவர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என்னென்னு தெரியுது. ஆசீர்வாதங்கள் இவ்வளவு இருக்குதுன்னு தெரியுது. ஆனால் வெளியில் பார்த்தா இப்படி எதிர்பார்க்க ஒன்றும் நடக்காது. அப்போ தேவன் கொடுக்குற வாக்கு தத்தங்கள் ஆசீர்வாதங்கள் எங்கே தெரியும்? மனசுக்குள்ள. அதனால தான் கர்த்தர் சொன்னார், உன் இருதயத்தை எல்லா காவலோடும் காத்துக்கொள், ஏன்னா அதுக்குள்ளே இருந்து தான் ஜீவ ஊற்று புறப்படும். நான் அதை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 4வது அதிகாரத்தில் நான் அந்த வசனத்தை வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 4. என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு எது? அவருடைய வார்த்தையை. அவர் நமக்கு என்ன வார்த்தை வச்சிருக்கிறாருன்னு கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாம், சரீரத்துக்கு ஆரோக்கியமாம். அதனால் எல்லா காவலோடு உன் இருதயத்தை காத்துக்கொள், ஏனென்றால் அதற்குள்ளேருந்து தான் ஜீவ ஊற்று ஆசீர்வாதமெல்லாம் வரும். அப்போ உங்களுக்குள்ளே இருக்க பரலோக ராஜ்யத்தை நீங்கள் கரெக்டாக காத்துக்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பரலோக ராஜ்யம் எப்படி வந்துச்சு? அவர் கொடுத்த வசனத்தினால வந்துச்சு. இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க, உடனே தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள்ளே வந்துருச்சு. அது எப்படியெல்லாம் வாழலான்னு சொல்லுது. பாவம் மன்னிக்கப்பட்டதை பற்றி சொல்லுது, நீதிமான் ஆக்கப்பட்டதை பற்றி சொல்லுது, பரிசுத்தமாக்கப்பட்டதை சொல்லுது, புது சிருஷ்டி ஆக்கப்பட்டதை சொல்லுது, பழையவைகள் ஒழிந்து போயினன்னு சொல்லுது, கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறாருன்னு சொல்லுது, உங்களுக்காக அவர் யுத்தம் பண்ணுகிறாருன்னு சொல்லுது, அவர் உங்களுக்காக வழக்காடுகிறார்னு சொல்லுது, உங்களுக்கு ஜெயம் கொடுக்குறவர்னு சொல்லுது, எல்லாத்துலேயும் அவரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறவர்னு சொல்லுது, உங்களுக்காக நீங்கள் யுத்தம் பண்ண உங்களை பழக்க வைக்கிறவர்னு சொல்லுது, ஜெயமான வாழ்க்கை தரேன். இதெல்லாம் உங்கள் இருதயத்துக்குள்ளே தான் தெரியுது. அடுத்தவங்க இருதயத்துக்குள்ளே தெரியுது. பாஸ்ட்டு நான் சொல்லுவேன், இதெல்லாம் எனக்கு இருக்குது அதனால் உங்களுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லுவேன் நான். அதாவது நம்முடைய எல்லாருடைய இருதயத்திலும் இதை கொடுத்துருக்கிறார்ல, அதை நீங்கள் ஒரு வேளை நினச்சி பார்க்காம இருக்கலாம். நான் அதை நினைக்க சொல்கிறேன். அதை நினைங்க, அதை கவனிங்க. இங்கே சொல்லல, என் வார்த்தை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அப்படி சொல்கிறேன். இப்போ நாங்கள் நின்றுக்கிட்டு இப்போ இந்த வசனங்களை கவனிங்க, அவருடைய வசனத்துக்கு செவியை சாயிங்க. நீங்கள் எல்லாம் இதை பெற்றுக்கொள்ளணும், வாழணும். இதை உள்ள இந்த வசனத்தை, ஆசீர்வாதமான வசனத்தை உள்ளே வச்சா அது வளர்ந்து கனி கொடுத்துரும். சுகத்துக்கான வசனத்தை வச்சா வளர்ந்து சுகத்தை கொடுத்துரும் உங்கள் சரீரத்தில். சமாதான வசனத்தை வச்சா சமாதானத்தை உங்களுக்கு கொடுத்துரும். சந்தோஷத்துக்கான வசனத்தை வச்சா சந்தோஷத்தை கொடுத்துரும். அதாவது பாவ மன்னிப்பு, மற்றவங்கள்ட்ட பொறுமையாக இருக்கிறது, அவங்களுக்கு நன்மை செய்கிறது, அதெல்லாம் மனசில் வச்சிங்கன்னா நீங்களாம் செஞ்சு முடிச்சிருவீங்க. கர்த்தர் உங்களோட கூட பராக்கிரமசாலியாக உங்களோட கூட இருக்கிறாரு. உனக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற எந்த ஒரு மனுஷனும் பூமியில் கிடையாது அப்படி சொல்கிறாரு. உன்னுடைய ஜீவனுள்ள நாளெல்லாம் ஒருவனாகிலும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை அப்படி தான் சொல்கிறாரு. சத்துருக்கள் உனக்கு ஒரு வழியாய் வந்து 7 வழியாய் ஓடி போவார்கள்ங்கிறார். கர்த்தருடைய நாமம் உனக்கு தரிக்கப்பட்டதை கண்டு பூமியின் ஜனங்கள் பயப்படுவார்கள்ங்கிறார். நீ வாளாகாமல் தலையாவே, நீ கீழாகாமல் மேலாவேம்பார். நீ கடன் வாங்குவதில் அநேக ஜாதிகள் கடன் கொடுப்பாய்ங்கிறார்.
நீ வீட்டில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நீ வெளியிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, போகையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, வருகையிலையும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, அப்படியெல்லாம் சொல்கிறாரு. அது எல்லாம் நம்முடைய மனதுக்குள்ளே தெரிகிறது. எல்லாம் உங்களுடைய மனதுக்குள்ளே, உங்களுக்குள்ளே, உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற பரலோக ராஜ்யத்துக்குள்ளே அது எல்லாம் தெரிகிறது. ஆனால் வெளியே பார்த்தா அதெல்லாம் நடக்கிறதுக்கு நிறைவேறதுக்கு வழியே கிடையாது. கொரோனா வந்துருச்சு, எல்லாருக்கும் வந்து போல் எல்லாத்துக்கும் நமக்கு தானே வருது அப்படின்ற அந்த நினப்பு மேலில். அது என்ன, அது பொய், பிசாசு கொடுக்குற பொய். ஏங்க கொரோனாவில் வந்த ஒரு பாட்டு நீங்கள் இன்னும் உயிரோட தானே இருக்கீங்க. அதான் ஒரு ஆள் சொன்னாராம், அப்படியே செத்தா பரலோகம் தானே போவீங்க, தைரியமாக இருங்க. அப்போ இந்த தைரியம் ரொம்ப முக்கியம். தைரியம் இருந்தால் கொரோனாவே மேற்கொண்டுடலாம். இன்னும் அடுத்து கொரோனா வரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, வர்றப்போ பார்த்துக்கலாம். சரி, ஆக வெளியில் இருக்க சூழ்நிலையில் நம்ம மேற்கொள்ள முடியாதுங்கிற ஒரு எண்ணத்தை பிசாசு விதைக்கிறான். கர்த்தர் சொல்கிறாரு, நீ இப்படியெல்லாம் பெரிய ஆளாக இருக்கலான்னு சொல்கிறாரு. ஆனால் பிசாசு சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் முடியாது அப்படிங்கிறான். என் பிள்ளைகளுக்கு படிப்பே வரமாட்டேங்குது. ஆமாம், இதுக்கு கணக்கு வராது, இதுக்கு இங்கிலீஷ் வராது, வராதுன்னு சொல்லிட்டான்ல, அது நீங்கள் நம்புறீங்கல்ல, வராது. ஏன்னா அது நம்புறபடி ஆகிறது. நம்முடைய விசுவாசத்தின்படி நமக்கு சகலம் ஆகட்டும் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். அப்போ நீங்கள் விசுவாசிக்க கொடுமானால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லியிருக்கிறார். இப்போ எதை நம்புறது? கர்த்தருடைய வார்த்தையை நம்பினா அது மாதிரி ஆகும். பிசாசு இந்த உலகம் சொல்கிற வார்த்தையை நம்பினா அப்புறம் அது மாதிரி ஆயிரும். இப்போ உள்ள பெரிய ஸ்ட்ரகிள், ஒரு பெரிய போராட்டம். அது பெரிய போராட்டம்லாம் சொல்ல முடியாது. பிசாசு சொல்கிறேன் இதுதான் நடக்கும், போ, இதுக்கு மேலே விளங்காது அப்படின்னு நான் சொல்கிறேன். நம்ம ஆளுங்க பூரா அதை நம்புகிறாங்க. ஆனால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தருக்கு நீங்கள் அர்ப்பணித்தால், கர்த்தருடைய ஆளுகைக்கு நீங்கள் உங்களை ஒப்புவித்தா ரட்சிக்கப்பட்டீங்க. ஆனால் கர்த்தருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கறதுன்னு ஒன்று இருக்குது. கர்த்தருடைய ஆளுகைக்கு எப்படி ஒப்பு கொடுக்கலாம்? அவருடைய கற்பனைகளின்படி நாம் செய்வது. என்னிடத்தில் அன்பாக இருக்கிறவன் என் கற்பனைகளை கை கொள்ளுவான்கிறார். அப்போ நம்ம எவ்வளவு அன்பாக இருக்கோம் இல்லைங்கிறத நம்ம அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறோமா இல்லைங்கிறதுல விடிஞ்சிடும். இடத்துல அன்பாக இருக்கிறவன் என் கற்பனைகளை கை கொள்வான் அப்படிங்கிறாரு. அப்போ அவருடைய கற்பனைகளை கை கொள்ள போனால் அது ரொம்ப தடையாக இருக்குது. வீட்டார் சொல்கிறாங்க, நம்ம வீட்டு ஊர் வழக்கத்தின்படி இப்படி தான் கல்யாணம் நடக்கணும். அங்கே போட்டாங்களா ஆயுதத்தை. அப்போ வீட்டில் எதிர்ப்பு. நம்ம பைபிளில் சொல்லியிருக்கிற மாதிரி கர்த்தர் சொல்கிற மாதிரி அங்கே இல்லை. அப்போ அது நடக்குமா நடக்காதா, முடியுமா முடியாதான்னு எல்லாம் கணக்கு போட்டு கடைசிக்கு நிறைய பேர் அது முடியாது. அப்போ அவங்க சொல்கிற மாதிரி நல்ல நேரம் பார்த்து, நல்ல நாள் பார்த்து, அந்த நாளில் கல்யாணம், முகூர்த்த நாளில் கல்யாணம் வச்சு நம்ம ஓட்டிக்கலாம் அப்படின்னு எவ்வளோ விசுவாசிகள், எவ்வளோ பேர் அந்த முகூர்த்த நாளில் அந்த நல்ல நேரம் பார்த்து கல்யாணத்தை நடத்துகிறாங்கன்னு பார்க்குறப்ப இதில் நான் குற்றம் சொல்ல வரல. ஆனால் எந்த அளவுக்கு ஒரு இந்த உலக நம்பிக்கை நம்முடைய இருதயத்தில் இடம் பிடிச்சிருக்குதுங்கிறத பாருங்கள். நமக்கு வசதியான நேரம் நல்ல நேரம், நமக்கு வசதி படாத நேரம் நல்ல நேரம் இல்லை. இப்போது ஆண்டுக்கு கல்யாண மண்டபமெல்லாம் முகூர்த்த நாளில் தான் க்ரௌடடாக இருக்கும். மற்ற நாளில் போங்க, காத்தாடி கிடக்கும். நீங்கள் பேரம் கூட பேசலாம், இந்த இவ்வளவு தான் காசு கொடுப்பேன்னு சொல்லலாம். அதுவும் செவ்வாய்க்கிழமையா ஒன்றும் எடுக்க மாட்டேன். அப்போ செவ்வாய்க்கிழமையில் வச்சுக்கிட்டாக்க சரி, நமக்கு இன்னும் கொஞ்சம் சீப்பாக பேசி எடுக்கலாம். ஆனால் அதை விட்டு அந்த முகூர்த்த நாளில் தான் எடுக்கணும். அந்த முகூர்த்த நாளில் அந்த முகூர்த்த நேரத்தில் தான் கல்யாணம் நடத்தணும்னு யார் விசுவாசிங்க? ஏன்னாக்கா உலக எண்ணங்கள் அவங்க இருதயத்தில் நிறைஞ்சிருச்சு. அது அப்படி செஞ்சால் தான் நல்லா இருக்கும். அதாவது பிசாசு கொடுக்குற அந்த ஐடியா அப்படி செஞ்சால் தான் நல்லா இருக்கும்னு அவங்க அது ஒத்து போயிடுறாங்க. அப்போ எந்த அளவுக்கு அவங்களுக்குள்ள விசுவாசம் இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட வாழ்க்கையில் நல்லா இருக்குது. இப்போ இந்த அவிசுவாசத்தை எதிர்க்கன்னு பார்த்தீங்களா? நீங்கள் தேவனுடைய வழியில் வாழணும்னா, ரட்சிக்கப்பட்ட இயேசுவை ஏற்றுக்கிட்டீங்க, ரட்சிக்கப்பட்டீங்க. ஆனால் தேவனுடைய சித்தத்தின்படி வாழணுமானா, இப்போ இந்த அவிசுவாசங்கிறது என்னது? பிசாசு நம்முடைய இருதயத்தில் விதைச்சிருக்கிற எண்ணங்கள். அப்படி இருந்தால் தான் பிழைக்க முடியும், இப்படி இருந்தால் தான் பிழைக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாம் நம்முடைய இருதயத்தில், இந்த உலகமே நம்முடைய இருதயத்தை நிரப்பியிருக்கு. இப்போ என்ன செய்யணும்? இந்த உலகத்தில் இந்த நம்முடைய இருதயத்தில் பிசாசு விதைச்சி வச்ச, நம்முடைய இருதயத்தை கண்ட குப்பையினால் நிறச்சி வச்சுருக்கிற இந்த பிசாசுடைய எண்ணங்களை, இந்த உலக எண்ணங்களை எல்லாத்தையும் பிடுங்கி வெளியே எடுத்துட்டு
உங்களுடைய இருதயத்திலே கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை வைக்க வேண்டும். உங்களுடைய வாழ்நாளெல்லாம் உங்களுக்கு தேவையாக இருக்கிற காரியங்களை சந்திக்க தேவன் இந்த வார்த்தைகளை மட்டும்தான் கொடுத்தார், வாக்குத்தத்த வசனங்களை மட்டும்தான் கொடுத்தார். அந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசித்தா அதுபடி நடந்துடும். அது ஆவிக்குரிய சட்டம். அப்போ அந்த வார்த்தையின்படி விசுவாசித்தா நடந்துடும். நீங்கள் அதன்படி அவருடைய தழும்புகளால் குணமானேன், நான் என்னை அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுத்துருக்கிறேன், அவருடைய சட்டத்திட்டங்களுக்கு என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன், அவருடைய ஆளுகைக்கு என்னை ஒப்பு கொடுத்துருக்கிறேன், அவருடைய ஆவியானவர் என்னை ஆளுகிறார், கர்த்தருடைய வல்லமை என் மேல் இருக்கிறது, பரிசுத்த ஆவியானவர் என் மேல் இறங்குகிறார், அவருடைய வல்லமை என் மேல் இறங்குகிறது. அவர் பிசாசுடைய நோகங்களை முறிக்கிறார், பிசாசின் கட்டுகளை அறுக்கிறார், இந்த வியாதி என்ற பிசாசின் கட்டை கர்த்தர் அறுக்கிறார், இந்த வியாதி பலவீனம் என்கிற அந்த சாபத்தை முறித்து போடுகிறார் என்று நீங்கள் உங்களை ஒப்புவித்து கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தருடைய அபிஷேகம், ஆசீர்வாதம், பிரசன்னம், அவருடைய வல்லமை என் மேலே இருக்குது, இந்த வியாதி மறையுது. கர்த்தருடைய வீட்டில், கர்த்தருடைய பிரசன்னத்தில், கர்த்தருடைய ராஜ்யத்தில் பிசாசுக்கு வியாதிக்கு என்னங்க கேடம்? அங்கே உங்களுடைய தேவனுடைய ராஜ்யம் உங்கள் இருதயத்தில் கர்த்தருடைய ஆலயமாக இருக்குது. இந்த ஆலயத்தில் வியாதிக்கு ஏது இடம், பிசாசுக்கு ஏது இடம்? கர்த்தருடைய ஆளுகையில் நீங்கள் இருக்கீங்களா? கர்த்தருடைய ஆளுகையில் நீங்கள் இருக்கீங்க, கர்த்தருடைய ஆளுகையில் இருக்கீங்க. அவர் இருக்கிறாரு, அவருடைய வசனத்தின்படி நடக்கிறீங்க, பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு, அவருடைய வல்லமை இறங்கி இருக்குது, அவருடைய பிரசன்னத்தில், அவருடைய ராஜ்யத்தில் வியாதிக்கு இடமில்லை. அதை நீங்கள் நினச்சி பார்த்து உங்களுக்குள்ள வியாதிக்கு இடமில்லை, பிசாசுக்கு இடமில்லை. கர்த்தருடைய ராஜ்யம், அவருடைய சித்தம் நிறைவேறட்டும். நான் சுகமானேன், அவருடைய தழும்புகளால் சுகமானேன் அப்படி எழுதியிருக்கு. நான் அதை நம்புகிறேன், அவருடைய வார்த்தையை நம்புகிறேன். இந்த உலகத்து வார்த்தையை காட்டிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேன். என் சரீரம் அந்த பலவீனமாக வியாதி இருக்குது, வயிற்று வலி இருக்குதுன்னு தெரிஞ்சாலும் அதுக்கு மேலாக நான் கர்த்தருடைய வார்த்தையை, அவருடைய தழும்புகளால் குணமானி இருக்கிறத அதை நம்புகிறேன். ஆபிரகாம் விசுவாசிக்க ஏதுவில்லாதிருந்து விசுவாசிச்சானான். என்னவா, சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கற்பம் செத்து போச்சு, பிள்ளை எப்படி பெற்றுக்கிறது? ஆனால் கர்த்தர் சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன், அந்த தேசத்தெல்லாம் கொடுப்பேன், அப்புறம் அவனோட உடன்படிக்கை பண்ணுவேன், அவன் மூலமாக ஒரு சந்ததி இயேசுவை வர பண்ணுவேன், அவர் மூலமாக பூமி எங்கும், உன் மூலமாய் அது பூமி எங்கும் இருக்க மக்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் எப்படி சொல்லிட்டாரு. அம்புட்டும் ஞாபகம் வருது. இப்போ அவனுக்கு வயசு போச்சு, சரீரம் செத்து போச்சு, சாராவுடைய கற்பம் செத்து போச்சு, பிள்ளை பெற்றுக்க வழி இல்லை, இது உலக பிரகாரமான ரீதியில் பிள்ளை பெற்றுக்க வாய்ப்பே கிடையாது. ஆனால் அவர் சொல்லிட்டாரா, அதை நம்புகிறேன். நான் சரீரம் அப்படி இருக்கா, இதை நான் கண்டுக்க போகிறதில்ல. சாரோடைய சரீரம் அப்படி கற்பம் செத்து போச்சு, அதையும் கண்டுக்க போகிறதில்ல. கர்த்தர் சொன்னதை மட்டும் நான் பார்க்குறேன். ஆஹா, இவர் சொன்னதை செய்கிறவர், அதனால் எனக்கு பிள்ளை உண்டாயிருக்கும். அவரை கேட்டால் வாலிபம் திரும்பி வருதுன்றார். அப்படி தான் வாலிபம் திரும்பி வந்துருச்சு. ஆபிரகாம் சாராள் 2 பேருக்கும் வாலிபம் திரும்பி வந்துருச்சு. அந்த அமலேக்கியர்கள் அவங்க அந்த பெலிஸ்தர்கள் அவங்க இவ்வளோ அழகாக இருக்காளா, அவளை பிடிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. யார்? சாராளை. கிழவியாக இருந்து அப்புறம் வாலிபம் அதுக்கப்புறம் அந்த அழகை பார்த்து அந்த பெலிஸ்தருடைய ராஜா போய் அவளை பிடிச்சிட்டு வான்ட்டான். அப்போ எவ்வளோ அழகாக இருந்திருப்பா? கிழவியாக இருந்தப்போ எப்படி இருந்திருப்பா? அப்புறம் வாலிப வயது திருமணப்போ எப்படி இருந்திருப்பா? அதை பாருங்கள். உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன், இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்கு, நீங்கள் இதை விசுவாசிக்க கூடுமானால் உங்களுடைய சரீரம், பலவீனம், வியாதி, பயங்கரம் இதெல்லாம் தூக்கி போட்டுட்டு கர்த்தருடைய வார்த்தையை நம்புகிறேன், அவருடைய அதிகாரத்துக்கு இடம் கொடுக்கிறேன், அவருடைய ஆளுகைக்கு என்னை ஒப்புவிக்கிறேன், அவருடைய ஆளுகையில் வியாதிக்கு இடமில்லை, பிசாசுக்கு இடமில்லை, கர்த்தருடைய ஆளுகை, கர்த்தருடைய சித்தம், சுகம், பலன், சாட்சி எல்லாம் உண்டாகிறது என்று நான் ஒத்துக்கொள்ளுகிறேன், அதை ஏற்றுக்கொள்ளுகிறேன். அந்த விரோதமாக இருக்கிற அந்த அவிசுவாச எண்ணங்களை நிராகரிக்கிறேன், வியாதியை நிராகரிக்கிறேன், பிசாசை நிராகரிக்கிறேன் அப்படியெல்லாம் சொல்லி அதை நீக்கி, கர்த்தாவே உம்முடைய சுகத்துக்கு, உம்முடைய அதிகாரத்துக்கு என்னை ஒப்புவிக்கிறேன், இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாயிருக்க கடவுது அப்படின்னு நீங்கள் சொல்ல சுகம் உண்டாயிருக்கும், பலன் உண்டாயிருக்க கடவுள் சொல்ல பலன் உண்டாயிருக்கும், அபிஷேகம் உண்டாயிருக்க கடவுள் சொல்ல அபிஷேகம் உண்டாயிருக்கும், அபிஷேகம் நுகத்தை முறிக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லலாமா? கரெக்ட் தானா? எல்லாருமே சேர்ந்து ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? ஓகே, காட் பிளஸ் யூ.